கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நம்முடைய தேவன் சத்தியத்தின் பாதையிலும் அவருடைய நீதியின் பாதையிலும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையிலும் கூட இன்றும் கூட மாலை நேரத்தில் தேவன் நமக்கு கிருபையாக கையளித்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு சகோதரி ஏற்கனவே அறிவித்தாங்க, காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த ஒரு பாடம் நம்ம மூத்த சகோதரர் அவங்க எழுதின பாடம். அது மட்டும் இல்லை, இந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் ஹீ லவ் ஹிஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இருக்கும். நம்ம பாடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரு தலைப்பின் கீழே நம்ம வச்சுருக்கோம். அப்போது இந்த ஒரு பாடம் அப்படிங்கிற தலைப்பு பார்க்கும்போதே நமக்கு ஒரு வித்தியாசமாக தோன்றக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் எடுத்த தலைப்பு அப்படிங்கிறது கூட உங்கள் மத்தியில் நம்ம சொல்லிக்கலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோமோனா நிச்சயமாக இல்லை. அதாவது பார்க்கும்போது உலகத்துக்கும் நமக்கும் எவ்வளோ வேணும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே நேரத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே எப்போ ஒருத்தவங்களுக்கு காது குத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக இல்லை எதுக்காக காது குத்துறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா சகோதரிகளுக்கு சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, குத்துவாங்க இல்லைங்களா? ஆனால் சகோதரர்களுக்கும் குத்துவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரிய ஆளாகி என்ன பண்ணிடக்கூடாது, அவர் நிறையா சேட்டை குறும்பு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காது குத்து அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க இல்லைங்களா? அப்போது அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் உள்ளடக்கியதாக இருக்கும். நிறைய பேரை இன்வைட் பண்ணுவாங்க. காது குத்துக்கு வரலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, கோச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு தலைப்பையே கொண்டு நம்ம ஒரு பாடம் பார்க்கணுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக அதாவது ஆவிக்குரியவர்களோடு என்ன பண்ணப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒரு விஷயம். அப்போ உலகத்துலேயும் காது குத்து இருக்குது, நம்முடைய வேதாமத்திலையும் காது குத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கானா இருக்குது. எங்கேன்னு சொல்லி பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குன்னா காது குத்துதலை பற்றி விஷயங்கள் உள்ளடக்கிய பகுதிகள் என்ன பண்ணுதுன்னா 2-3 இடத்துல இருக்குது. யாத்திராகமத்தில் இருக்குது, உபாகமம் புஸ்தகத்தில் இருக்குது. இப்படி 2-3 இடங்கள்லாம் அது காணப்படுகிறது அப்படிங்கிறத கூட நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நியாயப்பிரமாணத்தில் காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்காக நம்மளும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அல்லது இன்னைக்கு ஆவிக்குரிய சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த வகையில் பொருந்தும் அல்லது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம படிக்கிறோம் கலாத்தியரில் நம்ம நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைகளா அப்படின்னா இல்லைங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைகள் நம்ம கிடையாது. கர்த்தர் இயேசு அவங்க அழைத்த சுயாதீன நிலைமையிலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இது எந்த அடிப்படையில் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு வசனம் தென்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. பாருங்க, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே நம்ம தள்ளி விடலாமானா தள்ளி விடுறதல்ல. கண்டிப்பாக அது ஆவிக்குரிய வகையில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா பொருத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்தில் விருத்த சேதனம் இருக்குது. அப்படியே ஆவிக்குரிய விதத்தில் பொருத்தி பார்த்தோம்னா அது இருதயத்தில் நம்ம செய்யக்கூடிய விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையுமே நம்ம தள்ளி விடலாமானா கண்டிப்பாக தள்ளி விடுறதல்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்போது மிக தெளிவாக சொல்கிறாங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தையாகிலும் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயங்கள் எதுவுமே என்ன பண்ணுறது இல்லைங்க, ஒளிந்தே போகிறதில்ல. அப்படி இன்னும் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய காரியம் அனைத்துமே நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்குது. இன்னும் எபிரேயரில் நம்ம படிக்கிறோம், நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளுக்கு
ஒரு நிழலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா படிக்கிறதுனால, அப்போது நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு எவ்வகையில் இந்த நாளில் நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். பொதுவாக நியாயப்பிரமாணத்தை தேவன் உலக ஜனங்களுக்கு கொடுக்காம யாருக்கு மாத்திரமே கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க அடிமைகளாக இருக்கும்போது என்ன பண்ணலை, கொடுக்கல. மாறாக எகிப்துங்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவங்கள கானான் தேசத்துக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இடையில என்ன பண்ணாருன்னா ஒரு பிரமாணம் கொடுத்தார். அதுதான் நம்ம படிக்கிறோம் நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் கற்பனைகள் நமக்கு அநேகம் தெரிந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் எத்தனை விஷயங்களை உள்ளே அடக்கியிருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம அனைவரும் அறிவோம். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம்னா, இவங்க இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணத்துக்குள்ளே தான் எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா காது குத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தேவன் இவங்களுக்கு பிரமாணம் கொடுக்குறார், நியாயப்பிரமாணம் கொடுக்குறார். எப்போ கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அடிமைகளாக இருக்கும்போது என்ன பண்ணலைங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்காம அடிமைகளாக இருந்தவர்களை விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த அடிப்படையில் கொடுக்குறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு அநேக விஷயங்களை எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எப்போ கொடுக்குறாருன்னா விடுவிக்கப்பட்டதுக்கு பின்பாக கொடுக்குறார். ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிமையை குறித்த பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் அநேக பிரமாணங்கள் இருக்குது. அநேக பிரமாணங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அடிமையை குறித்த பிரமாணம். இப்போ நல்ல ஒரு கேள்வி வரலாம் நமக்கு. என்ன கேள்வினா, இவங்க கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. போகிறதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா எகிப்தில் இருக்காங்க. எகிப்துக்குள்ளே யாருக்குமே அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவன் விரும்பினார். தேவன் விரும்பிட்டு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுதே வழியில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்குறார். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தில் அடிமையின் பிரமாணம்னு வச்சு கொடுக்கலாமா? கரெக்டாக இல்லைங்களா? அதாவது தேவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய நோக்கம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சுதந்திரித்துக் கொள்வீங்க. அது உங்கள் முற்பிதாவாகி ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்டு என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்து அழைத்துட்டு வர்றார். வரும்பொழுது அடிமைத்தனத்தினுடைய வீடாக எகிப்திலிருந்து அவங்கள விடுவிக்கப்பட்டு கொண்டு வரும் பொழுது வழியிலேயே தேவன் ஒரு அடிமையினுடைய பிரமாணம் கொடுக்கலாமா அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்படின்னா உண்மையிலே பார்க்கும் பொழுது அடிமைகள்னு ஒருத்தர் இருந்தால் தான் அதுக்கு பிரமாணமே கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது தேவன் இவர்களுக்கு அடிமைகளாக இவங்க இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணலைன்னா பிரமாணம் எழுதலை. மாறா இவங்க கானான் தேசத்துக்குள்ளே போன உடனே இவங்களுடைய துர்க்கிரியை மொத்தம் எப்படி ஆயிடுவாங்கன்னா அடிமைகளாக ஆயிடுவாங்க. அந்த நிலைமையில கூட நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா உபாகமம் புஸ்தகம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் அடிமையினுடைய பிரமாணம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அந்த அடிமையினுடைய பிரமாணத்துக்குள்ளே தான் எந்த விஷயம் வருதுன்னா இன்றைக்கி நம்ம பாடத்துக்காக எடுத்துக்கொண்ட காது குத்துதல் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா வருது. இப்போ பாருங்கள், தேவன் இவர்களை அழைத்து கொண்டு போகும்பொழுது யோசுவா என்ன பண்ணுறாருன்னு நடத்திட்டு போகிறாரு. கானான் தேசத்தை இவங்க சுதந்திரத்துக்கு பின்னாடி தேவன் யாருக்காவது ஏழைகளாக வச்சாரா? இவங்க ஏழைகளாகவே இல்லை. இவங்க எகிப்திலேருந்து வரும்போதே எப்படி தான் வந்தாங்கன்னா சாதாரணமானவர்களாக வந்தாங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் சொன்னாங்க நீங்கள் போய் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுங்க, வெள்ளி உடைமைகளையும் தங்கங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டு வாங்குங்கன்னு சொன்ன உடனே இவங்க கேட்டு வாங்கினாங்க. ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு யார் பொருள் கொடுத்தா? இந்த ஜனங்கள் தான் கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்படி இந்த ஜனங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்திருப்பாங்க, உண்மையா இல்லைங்களா? உண்மையிலே இந்த ஜனங்கள்கிட்ட எது மட்டும்தான் இல்லை, நான் வனாந்திரத்தில் வரும்போது இடம் மட்டும் இல்லை, மற்றபடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடு இருக்குது, மாடு இருக்குது, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இல்லைன்னா இடம் மட்டும் இல்லை. அதையும் தேவன் என்ன பண்ணாருன்னா நமக்கு தெரியும், யோசுவாவிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரித்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. யாரை தவிரனா லேவியர்களை தவிர மற்றவர்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்படி கானான் தேசத்தை இவங்க போய் சேர்ந்த உடனே யாராவது ஏழையாக இருப்பாங்களா? யாராவது யாருக்கு அடிமையாக இருப்பாங்களா? இல்லை. அப்புறம் எப்படி அடிமைகள் உருவாகலாம் இல்லைங்களா? இப்போ அடிமைகள் பின்னாடி உருவாக போகிறதுனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா வனாந்திர பிரயாணத்திலேயே அடிமையினுடைய பிரமாணத்தை யார் மூலமாக கொடுக்குறாருன்னா மோசே மூலமாக கொடுத்து ஜனங்கள் மத்தியில் போகும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ எல்லாருமே பணக்காரவங்க எங்கே அடிமையாக இருப்பாங்களா?
இல்லை இல்லைங்களா? அப்படின்னா இப்போ அடிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அப்படின்னா இவங்க கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா தேவனுக்கு முன்னாடியே தெரியும் இவங்க என்னுடைய பேச்சை கேட்காம என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் செய்வாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இவங்களுடைய அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் என்ன பண்ணுவேன், தடை பண்ணும்போது இவங்க என்னவா மாறுவாங்கன்னா தரித்திரர்களா என்ன பண்ணிடுவாங்க, மாறுவாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தேவன் ஒருத்தரை கூட எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும்போது ஏழையாலாம் என்ன பண்ணலை, கொண்டு போகல. அனைவருமே செல்வந்தர்கள். ஆனால் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் செய்யும் பொழுது இப்போ என்ன ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சிலர் பணக்காரங்களா இருக்காங்க, ஒரு சிலர் ஏழையா இருக்காங்க. ஏழைன்னு சொல்றதை காட்டிலும் தங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா விற்று போட்டுறாங்க. இது எப்போ உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய கற்பனைகளை அதாவது கைகொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்றாருங்க அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒரு சாரார் தவறும் பொழுது என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அவங்களுடைய விஷயத்துல ஏதோ ஒரு தடையை பண்ணுகிறார் அப்படிங்கிற விஷயம் இல்லைங்களா? அப்படி ஆகும்போது ஏழை பணக்காரர் வித்தியாசம் வருமா வராதுங்களா? இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வரும். ஏழை பணக்காரர் வித்தியாசம் உருவாகும் இல்லைங்களா? அப்படி உருவாகும் போது கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம விஷயங்கள் வரும்போது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய தேவைகளுக்காக மற்றவங்கள்ட்ட கொண்டு அடமானம் வைக்கிறது, வைக்கப்படும் போது கடைசியில அதை மீட்டுக்கொள்ள விஷயமே வராத போது என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்க, அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அடிமைகளாக மாறிடுவாங்க. அதுதான் நம்ம நீதிமொழிகளில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா யாரிடம் இருக்கோ அவங்கள்ட்ட தங்களுடைய தேவை நிமித்தம் என்ன பண்ணிடுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில கடன் வாங்கிடுவாங்க. ஆனா அந்த கடனை என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அதுக்குன்னே தேவன் என்ன பண்ணிட்டு ஒரு பிரமாணம் வச்சிருந்தா யூபிலியினுடைய வருஷங்கள் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள என்ன ஆயிடுறாங்கன்னா தேவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாம போகக்கூடிய ஜனங்கள் சில நேரங்களில் அடிமைகளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா மாறிடுறாங்க. ஏன்னா தேவனே சொல்றாரு, படிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்க, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆனா தேவன் இவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயத்தான் கொடுத்திருந்தாரு, இல்லாதிருப்பதில்லை. ஆகையினால உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு நீ என்ன பண்ணணுங்க, தாராளமாக திறக்கப்பட வேண்டும். அப்ப அவங்களுக்குள்ள சகோதரரே என்ன பண்ணணும்னா தன்னுடைய சகோதரன் ஏதோ ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணணும்னா உதவி பண்ணணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அடிமையினுடைய பிரமாணத்துல இருக்கு. இது யாத்ராமம் புஸ்தகத்திலையும் இருக்கு, உபாகமம் புஸ்தகத்திலையும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாடத்தில் உபாகமம் புஸ்தகத்தில் உள்ளதை எடுத்திருக்கோம், யாத்ராமம் புஸ்தகத்திலையும் உள்ளதை என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்திருக்கோம். அப்போது கண்டிப்பாக தேசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிமைகள் இருப்பாங்களா? நிச்சயமாக அடிமைகள் இருப்பாங்க. ஆனால் தேவன் அடிமையாக இருக்கணும்னு தேவன் என்ன பண்ணல, தன்னுடைய மனசில் விரும்பலை. மாறாக தங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு உட்படுத்திட்டாங்க. இந்த ஒரு பாடம் நிழலும் பொருளும் ஆகையினால் நீங்கள் எல்லா காரியத்தையும் கருத்தாக உட்கொள்ளணும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ உபாகமம் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அடிமையினுடைய பிரமாணம், அதாவது ஏதோ ஒரு வகையில் கடன்பட்டு தேசத்தில் யாருக்காவது இவர் என்ன பண்ணியிருப்பார்னா அடிமை ஆயிருப்பார் இல்லைங்களா? அந்த அடிமையை யார் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ உபாகமம் புஸ்தகத்தில் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா படிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும், 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பி விடுவாயாக. அதாவது உன்னுடைய சகோதரன் யாருக்காவது அடிமைப்பட்டாச்சுன்னா அவனுக்கு தாராளமாக நீ என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க, கையை திறக்க வேண்டும் இல்லைங்களா? அப்போ தேசத்துக்குள்ள எஜமானர்களும் இருப்பாங்க, அடிமைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. உண்மையிலே அடிமைகள் இருந்தாங்களா? இஸ்ரேல் தேசங்கள்ல இருந்தாங்க. அப்படி யாராவது உதாரணம் சொல்லணும்னா யோசேப்பு
யோசேப்பு என்ன பண்ணப்பட்டாருங்க? அடிமையாக விற்கப்பட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலேயே யாரையா ஒருத்தவங்களை அடிமையாக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னு வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம்? விற்கலாம் இல்லைங்களா? அப்படி விற்கும்போது மீட்டுக்கொள்ளக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பணக்காரவங்க இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிடுறேன், இவரை கூட்டிகிட்டு போயிட்டு என்னுடைய அடிமையாக வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உபாகமம் புஸ்தகத்தில் உனக்குள்ளே இருக்கக்கூடிய யூதர்கள் எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, உன் சகோதரனாக எபிரேய புருஷனாகிலும் எபிரேய ஸ்திரீயாகிலும் உனக்கு அதாவது விலைப்பட்டால், அதாவது நீ அடிமையாக இருக்கிற ஒருத்தரை நீ விலை கொடுத்து என்ன பண்ணீங்கன்னா வாங்குறீன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா, உன் வீட்டில் எத்தனை வருஷம் இருக்கணும்? 6 வருஷம் தான் இருக்கணும். நீ எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் எத்தனை வருஷம் இருக்கணும்? 6 வருஷம் தான் இருக்கணும். 7வது வருஷம் யாருக்கு விடுதலை? அடிமைப்பட்ட வந்தவர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். அவங்கள நீ என்ன பண்ணணும்? அனுப்பிவிடணும். ஒரு 15 வருஷம் வச்சிருக்கேன் அப்படிலாம் இவர் என்ன பண்ண முடியாதுங்க. என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. நீ எவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்கினாலும் சரி, கோடி கொடுத்து வாங்கினாலும் சரி, அவங்க எத்தனை வருஷம்தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம்னா 6 வருடம் என்ன பண்ணணும்னா அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த 6 வருஷத்தில் உண்மையிலேயே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒருத்தர் அடிமையா ஒரு எஜமான்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு வைங்க, 6 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணுவார்? அவர் ஒரு அடிமை இல்லையா? அந்த இடத்துல இருந்து நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு அடிமை என்னென்னலாம் பண்ணுவார்? ஒரு எஜமானனுக்கு என்னென்னலாம் ஊழியம் செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார் இல்லைங்களா? அதுதானே ஒரு அடிமையினுடைய விஷயம். இப்போ எஜமானன் 6 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு வைங்க, 8 மணிக்கு வச்சுக்கலாம். எஜமானன் 8 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு வைங்க, அடிமை எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? 6 மணி. அவருக்கு தெரியும் தன்னுடைய எஜமானனுக்கு முன்பதாகவே எழுந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா செய்வார் இல்லைங்களா? எஜமானனுக்கு தேவையான உடை, தேவையான அவருக்கு பாதரட்சை, அவர் அடுத்து எங்கே பிரயாணப்படுவார் முதல் நாளே என்ன பண்ணுவாருங்க, எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல தன்னை என்ன பண்ணிக்கிறாருன்னா மாற்றிக்கொள்வார் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சுட்டு 2வது நாள் நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த அடிமை? முடியாது. 6 வருஷம் இவருக்கு அந்த அந்த எஜமானோட்டு என்ன பண்ணணும்னா சரியாக வேலை செய்யணும். அதுக்காகத்தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேற ஒருத்தட்ட அடிமையாக இருந்தவரை விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருங்க, வாங்கியிருக்காரு இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த 6 வருஷத்தில் அவர்னால இயன்ற மட்டும் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் என்ன பண்ணணும்னா செஞ்சாகணும் இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த எஜமானன் எங்கேயாவது போனார்னு வைங்க, கூடவே என்ன பண்ணணும்? போகணும். அப்புறம் எஜமானன் எங்கேயாவது வெயில் இருந்தாருன்னா எஜமானுக்கு என்ன பண்ணணும்? அவர் கொடை பிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜமானுடைய சுமையெல்லாம் யார் தான் சுமக்கணும்? இந்த அடிமை தான் சுமக்கணும் இல்லைங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு பின்னாடியே போகணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் தூங்கினதுக்கப்புறம் தான் யாரே தூங்க முடியும்? இது கண்டிப்பாக யாருடைய விஷயம்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு எஜமானனுக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய அடிமையினுடைய விஷயம். இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா 6 வருஷம். 6 வருஷம்னா எத்தனை நாட்கள் போடலாம்? நம்ம இதில் 365 இஸ்ரேல் ஜனங்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா 360. அப்படி 6 வருஷம். 6 வருஷம் இன்ட்டு 24 மணி நேரமும் எஜமானனுக்காகவே வேலை செய்யக்கூடியவராக யார் இருக்கணும்னா இவர் இருக்கணும். இப்படியே ஒரு எஜமானனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு அடிமை இருக்காருன்னு வைங்க, 6 வருஷம் இருக்கார். அப்படியே இருக்காருன்னு வைங்க, 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஏதோ ஒரு காலப்பகுதியில் இப்போ எஜமானன் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே படித்தோம். அதாவது எபிரேய ஸ்திரீலையும் சரி, அதாவது உன்னுடைய சகோதரர் எபிரேய புருஷனாக இருக்கும் பட்சத்திலேயாகவும் சரி, எபிரேய ஸ்திரீயாக இருக்கும் பட்சத்திலும் சரி, அவங்கள நீ விலைக்கு வாங்கினீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் தான் இருக்கணும்னா 6 வருஷம் இருக்கணும். 7வது வருஷம் என்ன பண்ணணும்னா விடுதலை பண்ணிடணும். அப்போ கரெக்டாக ஒரு 6 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு வைங்க, 7வது வருஷம் தொடக்கத்துலேயோ ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக அவர் எங்கே போகக்கூடியவராக இருப்பார்னா விடுதலை பெற்று போகக்கூடியவராக இருப்பார் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது 7வது வருஷம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த எஜமான் உண்மையான நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய எஜமான் என்ன பண்ணுவார்னா வாசிக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல். பாருங்க, இப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7வது வருஷத்துல அவரை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நீ இவ்வளவு நாள் ஒன்று வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப தந்திரமா வேலை வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணிருப்பா ராஜா, இப்படியே என்ன பண்ணிடு போடலாம், என்ன பண்ணிட முடியாதுன்னா அனுப்பிடக்கூடாது. அவனை வெறுமையா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அனுப்பிவிடக்கூடாது. அப்படின்னா அவர் 6 வருஷம் முடிஞ்சு போகும்போது அவர்கிட்ட என்ன பண்ணணும், 6வது வருஷம் முடியும் போது 7வது வருஷத்துல அவருக்கு என்னென்னலாம் எஜமான்ட்ட இருக்கோ அதை என்ன பண்ணணும்னா
கொடுக்கணும். அதான் வெறுமையாக அனுப்பி விடாமல். அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் 14 மற்றும் 15. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பி விடுவாயாக. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு என்ன பண்ணணும்னா தாராளமாக என்ன பண்ணணுங்க, கொடுத்து விடணும். அதில் இவர் கஞ்சத்தனம்லாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது. அப்படின்னா இவர்கிட்ட இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருளை எதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு இஸ்ரேல் ஜனத்திட்ட ஒரு எஜமான இருக்கக்கூடியவர்கிட்ட என்ன இருக்கும், ஆடு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஆட்டு மந்தை. அப்புறம் வந்து பார்க்கும்போது அவருக்கு வயல்வெளி இருக்கும். அப்புறம் திராட்சை ஆலை இருக்கும் இல்லைங்களா. இதுதானே ஒரு பணக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அத்தனையிலிருந்து எடுத்து அவருக்கு என்ன பண்ணணும்னா அந்த அடிமையை 6 வருஷம் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு கொடுத்து விடணும். 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கொடுத்து விடணும்னா ஒரு பார்ட்டு அப்படி கொஞ்சம் எடுத்து ஏதோ நியாயப்பிரமாணத்தில் சொல்லிட்டாருங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்காம அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது தாராளமாக என்ன பண்ணணுங்க, கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்போ நீ எகிப்தில் இருக்கும்போது எப்படி இருந்தீனா, அடிமையா இருந்த. ஆனா வெறுங்கையும் வீசினகையும் அவனை வர வச்சனா இல்லையே. வரும்போது என்ன பண்ணாருங்க தேவன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, கேட்டு வாங்குங்க, அந்த இருதயத்தை நான் என்ன பண்ணிடுவேன்னா அவங்களுக்கு கொடுப்பேன். நீங்க இத்தனை வருஷமா அடிமைகளா இருந்தீங்க இல்லைங்களா, அத்தனை வருஷத்துக்கு உரிய சம்பளத்தை நான் என்ன பண்றேன்னா இப்ப எகிப்து ஜனங்கள் மத்தியிலிருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, எகிப்திலிருந்து அடிமையா இருந்து வெளில வரும்போது அதற்குரிய கூலியும் வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, வாங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அதுதான் சேவன் சொல்றாரு. எகிப்து தேசத்தில் நீ அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடுவாய். உன்னை எப்படியெல்லாம் மீட்டு கொண்டார் உன் தேவனாகிய கர்த்தர், அதை நீ நினைவு கூர்ந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உன்னிடத்திலும் இருக்கக்கூடிய அடிமைக்கும் என்ன பண்ணணுங்க, அதே போல செய்யணுங்கிறத நான் உனக்கு கட்டளையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இது யாருடைய மனசுக்கு உரிய, யாருக்குரிய கட்டளை, இது எஜமானனுக்குரிய கட்டளை. கரெக்டுங்களா? கண்டிப்பா இது எஜமானன் ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா, எஜமானன் அடிமையை வேலை பார்க்குறாருன்னா 6 வருஷம் முடியும் பட்சத்தில் அவருடைய மனசுல என்ன தோணிடணும், என் ஆட்டில் எவ்வளவு இருக்கு, அப்புறம் ஆலையில் என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், தாராளமாக கொடுக்கணுங்கிற மனநிலைமைக்கு அந்த எஜமானுடைய மனநிலைமை என்ன பண்ணிடும்னா வந்துடும். ரைட். இப்போ 6 வருஷம் முடியும் போது வேலைக்காரருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ 6 வருஷம் முடியுது இல்லைங்களா, பிரமாணத்தில் இருக்கு. 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7வது வருஷம் உனக்கு என்னது, ஒரு ஜெயிலில் ஒரு கைதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சொல்லிட்டாங்க 4 வருஷம் உனக்கு, 6 வருஷம் ஆயுள் தண்டனைப்பா, 7வது வருஷம் உனக்கு விடுதலை. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருப்பார், 6 வருஷம் முடிய போகுதுன்னா 7வது வருஷம் எப்படி இருப்பார், அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா 6 வருஷம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு விஷயத்துக்குள்ள நான் அடங்கி போயிருந்தேன். 7வது வருஷத்துக்கு மேல என்னுடைய விருப்பப்படி செய்யறதுக்கு என்ன வந்திருக்குன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ நியாயப்பிரமாணத்தை அந்த அந்த படித்த நம்ம அடிமை மற்றும் எஜமானுடைய காரியத்திலையும் ஒரு அடிமை ஒருத்தட்ட இருக்காருன்னு வைங்க, அடிமை 6 வருஷம் இருக்காருன்னா 6 வருஷம் முடியும் போது அவருடைய மனசு என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு விஷயம் வரும். ஏன்னா அவருக்கு 7வது வருஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய விடுதலை இல்லைங்களா. கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்குறேன், ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஏன் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணலைன்னா ஒரு அடிமையாக ஒருத்தருக்கு இருந்திருக்கோம். நம்ம குடும்பத்தை பார்க்கல, நம்ம சொந்த பந்தங்களை பார்க்கல, நம்மளுடைய நண்பர்களை யாருமே என்ன பண்ணல பார்க்கல. நமக்கு ஒரு பிளானே போட்டிருப்போம், யாரெல்லாம் போய் பார்க்கணும், ஃபஸ்ட்டு யார் முகத்தில் முழிக்கணும், அப்படிலாம் என்ன பண்ணுவோம், ஒரு பிளான் போடுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் என்னென்னா ஒரு விஷயம் அப்படியே நடக்குது. எஜமானுடைய மனநிலைமை பார்த்துட்டோம். இப்போ இந்த வேலைக்காரருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வேலைக்காரனுடைய மனநிலைமையா அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பதில் சொல்லிட்டோம். கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், விட்டா போதும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா போயிடுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா. ஆனால் இங்கே என்னன்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 16 மற்றும் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானே ஆகில். அப்படி ஒருத்தர் இருப்பாரா? அப்படி ஒருத்தர் இருப்பாரானா கண்டிப்பா இருப்பார். அதான் நியாயப்பிரமாணத்தில் அப்படி இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா அந்த அடிமை எஜமான்கிட்ட சொல்லுவாராம், ஒருவேளை நீ நல்ல எஜமானா இருந்து
அவருக்கு அந்த 6 வருஷம் உன்னால் அன்பினால் எவ்வளோலாம் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கினதுக்கு அப்புறமும் கூட 6 வருஷம் முடியும் பட்சத்தில் 7வது வருஷம் அவன் மனப்பூர்வமாக என்ன வேணாலும் செய்யலாம். அந்த 7வது வருஷம் வரும் பொழுது, அல்லது அந்த 6 வருஷம் முடியும் பொழுது அவன் விடுதலை பெறக்கூடிய காலம் வரும் பொழுது, ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா, இப்போ தான் என்ன பண்ணணும்னா, ரைட்டு நீ எப்படியே என்ன பண்ணிடலாம், என் குடும்பத்திலேயே அப்படியே இருன்னு யார் சொல்லிட முடியாது. இந்த எஜமான் என்ன பண்ண முடியாதுங்க. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு வைங்க, நம்ம எஜமானம் இருக்கும் பட்சத்தில் நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர், ஐயா நான் உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னார், நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு லக்கு அடிச்சிருக்கு, ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம், மனசுக்குள்ளே நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேளை அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா, எஜமானை பார்த்து ஒரு அடிமை அப்படி சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நீ அந்த என்ன பண்ணிடக்கூடாது, உடனே அவரை ஏற்றுக்கிறக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு விஷயத்தை ஊரில் ஒரு நியாயாதிபதி இருப்பார், அந்த நியாயாதிபதிட்ட இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும். அப்படியே நமக்கு இந்த ஒரு அடிமை கிடச்சிருச்சு உங்களுக்கு சதா காலம் என்ன பண்ணிட முடியாதுங்க, வச்சுக்கிற முடியாது. ஏன்னா நியாயாதிபதிட்ட கொண்டு போகும்போது தான் அதை தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வசனம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்ராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்த கடவன். அப்போ பார்க்கும் பொழுது குத்த கடவன் அப்படின்னு இருக்கு. இப்போ நியாயாதிபதிட்ட போன உடனே ஊரில் ஒரு நியாயாதிபதி இருப்பார். இந்த எஜமான் என்ன பண்ணுவார்னா, அந்த அடிமையை கூட்டிகிட்டு நேராக போயிட்டு, நியாயாதிபதி அவர்களே என்கிட்ட இவர் 6 வருஷம் என்ன பண்ணாருங்க, வேலை பண்ணார். இவர் ஏற்கனவே வேற ஒருத்தர் அடிமையாக இருந்தார். அவரை நான் விலை கொடுத்து மீட்டு கொண்டு வந்துட்டேன். மீட்டு கொண்டு வந்ததில் நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ 6 வருஷம் இருந்துட்டார். 7வது வருஷம் வீட்டுக்கு போங்கன்னா இப்போ என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் குடும்பத்தையும் நேசிக்கிறாராம், என்னையும் நேசிக்கிறதுனால நான் உங்கள் கூடவே என்ன பண்ணிடுறேன் இருந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது இப்போ நியாயாதிபதி என்ன பண்ணுவாருன்னா விசாரிப்பார், ஏப்பா இந்த எஜமான் சொல்கிறதெல்லாம் உண்மையா, உன்னை ஏதாவது மிரட்டி இரட்டி கூட்டி வந்திருக்காரா அப்படிலாம் என்ன பண்ணுவாருங்க கேட்பார். அந்த மாதிரி கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு நன்றாக பார்த்த எஜமானன் ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர்கிட்ட வேலை பார்த்த அடிமை என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பாக என்ன சொல்லுவாருன்னா, இவர் என்ன அடிமையெல்லாம் என்ன பண்ணலைங்க படுத்தலை, அன்பினால என்ன பண்ணார், என்ன வேலை வாங்கினாரு. ஆகையினால எனக்கே சுயாதீனம் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா இவர் வீட்டில் என்ன பண்ணிடுறேன், இவரையும் நான் நேசிக்கிறேன், இவர் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேங்க நேசிக்கிறதுனால சதா காலமும் நான் என்ன பண்ணிடுறேன் இவரோட இருந்தேன். அப்போ மறுபடியும் நியாயாதிபதி கேட்பார், எப்பா நீ போயிட்டீங்கன்னா இன்னைக்கு உன் எஜமான் இன்னைக்கு நல்லவராக இருப்பார், நாளைக்கு ஒரு வேளை மாறிட்டாருனா கெட்டவனா மாறிட்டாருனா என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கிராஸ் கொஸ்டின் வருமா வராதுங்களா? வசனம் இங்கே என்ன இருக்குன்னா சுருக்கமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு கிராஸ் கொஸ்டின்லாம் வரும். உண்மையிலேயே தன்னுடைய எஜமான் நேசிச்சிருந்தாருன்னு வைங்களேன், 6 வருஷம் தன்னுடைய எஜமான் என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா, பயங்கரமாக அடையாளம் கண்டிருப்பார். தன்னுடைய எஜமான் என்றென்றைக்கும் எப்படி பாருங்க ஒரே மாதிரி உள்ளவர் தான் அப்படிங்கிறவர்கிட்ட தான் ஒரு வேலைக்காரன் இப்படி இருக்க முடியும் இல்லைங்களா? ஒரு 3 வருஷம் நல்லா அன்பாக வேலை வாங்கிட்டு 3 வருஷம் நல்லா அடிமையிலையும் மோசமான அடிமையாக ஒருத்தர் வச்சுருந்தாருன்னா, அந்த எஜமான்கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரா, நான் உங்கள் கூடயே கடைசி வரைக்கும் இருப்பேன்ட்டு ஒரு அடிமை சொல்லுவாரானா, அந்த எஜமானை பார்த்து அந்த அடிமை என்ன பண்ண மாட்டாருங்க சொல்ல மாட்டார். அவர் அதிகமாக அன்பு செலுத்தினதுனால தான் என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மாதிரிலாம் என் எஜமான் மாற மாட்டாருங்க, அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாருன்னு இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நியாயாதிபதிட்ட சர்டிஃபிகேட் கொடுப்பார். யாரை பற்றினா தன்னுடைய எஜமானை பற்றி, என்னுடைய எஜமான் ரொம்ப நல்லவர், அவர் என்ன கடைசி வரைக்கும் சரியாக பார்த்துக்குவார், இப்படியெல்லாம் சொல்லி முடிக்கும்போது தான் அங்கே அப்படியா நல்லா கவனிச்சுக்கோ, இன்றைக்கி அடிமை ஆயிட்டீன்னா, இன்றைக்கி நீ இந்த ஒரு விஷயத்தில் ஒப்பந்தம் பண்ணிட்டேன்னா கடைசி வரைக்கும் அது முடிவு வரைக்கும் உன்னுடைய உயிர் போகிற வரைக்கும் நீ யாருக்கு தான் அடிமை, அந்த எஜமானுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு அடையாளமாக தான் இப்போ இந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, படிக்கலாம் சிஸ்டர் இந்த வசனம் மறுபடியும். அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவார்னா, நேர எஜமானுடைய வீட்டுக்கு யார் கூட்டிப்போ, இந்த நியாயாதிபதி. சரி நீ சொல்லிட்ட, உங்கள் எஜமானனும் சொல்லிட்டாரு, உங்கள் எஜமானனுக்கும் நீ சதா காலமும் வேணும், அதே மாதிரி உனக்கும் எஜமானும் சதா காலம் வேணும். அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உன்னை நேர உன்னுடைய எஜமானுடைய வீட்டுக்கு கூட்டி போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அவன் எஜமான் அவனை நியாயாதிபதியிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்க்குறோம்னா, அந்த அடிமை இருக்கார் இல்லைங்களா, அடிமையோட காதில் என்ன பண்ணிடுவாருங்க, ஒரு குத்திடுவார்.
அதாவது நிலையோட சேர்த்து என்ன பண்ணிடுவாருன்னா குத்திடுவார். அதாவது வந்து பார்க்கும்போது அந்த நிலை அல்லது வாசல் கதவு எப்படி இருக்கும், கதவோடு சேர்த்து என்ன பண்ணுறதுங்க, ஒரு குத்துறது. இப்படி குத்தியாச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா என்ன ஆகுங்க, அந்த இடத்துல அதனுடைய ரத்தமெல்லாம் எங்கே தெளிக்கும், கதவுல தெரிக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, அப்புறம் இவர் காதில் என்ன இருக்கும், பெருசா ஓட்டை இருக்கும். அதனுடைய அடையாளம் என்னன்னா கடைசி வரைக்கும், அதான் சகோதரி படித்தாங்க, என்றென்றைக்கும் என்ன பண்ணுவான் அவன், அந்த அடிமை எஜமானனை சேவிக்க கடவான் அப்படிங்கிறது. அப்போ அந்த கதவு தான் அடையாளம் வச்சு குத்திட்டாங்கன்னு வைங்க, அது என்ன அப்படி சொல்லணும்னா அந்த வீட்டில் யார் இருக்கா, ஒரு அடிமை இருக்காங்க. இந்த அடிமைக்கு என்ன அடையாளம்னா இவர் ஏதோ ஒரு எஜமானனுக்கு இவர் அடிமை இல்லைங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி 6 வருஷம் இருந்தார் இல்லைங்களா. அப்போ இவர் அடிமைனா அடிமை தான், அப்பவும் அடிமை தான். ஆனால் என்ன அடிமைனா ஒரு ஒப்பந்தத்தின்படி அடிமை. எது வரைக்கும், ஒரு 6 வருஷம் வரைக்கும். 6 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணலாம், அவர் கிளம்பி போயிடலாம். ஆனால் இப்போ குத்தக்கூடிய அடிமை, இந்த காது குத்தியாச்சுன்னு வைங்க, இப்போ ஒப்பந்தத்தின்படி அடிமையா, அடிமையினுடைய முழு ரூபமே இப்போதான். இது ஒப்பந்தத்தின்படி அடிமையெல்லாம் கிடையாது. சாகிற வரைக்கும் தன்னுடைய எஜமான இடத்துல தான் அடிமையாக இருக்கணும். அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா யாத்திராகமத்தில், உபாகமத்தில். இதுதான் நம்ம பார்த்த இந்த ஒரு 4 வசனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். இப்போ இந்த அடிமை எது வரைக்கும் இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாகிற வரைக்கும். யாருக்கு அடிமை, எஜமானனுக்கு அடிமை. யார் மூலமா இப்போ அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நியாயாதிபதி மூலமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ ஏற்கனவே நம்ம படித்தோம், நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அது மாம்சத்துக்குரியதாக இராமல் எப்படி இருக்குங்க, ஆவிக்குரியதாக இருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு நிழல் பார்க்குறோம், உபாகமம் புஸ்தகத்திலையும் சரி யாத்திராகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து. இது நமக்கு எவ்வகத்தில் இந்த அடிமையினுடைய பிரமாணம் நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகுது. நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த பிரமாணத்தை ஆவிக்குரிய ரீதியில் பொருத்தினோம்னா இதுக்குள்ளே எது இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னு வைங்க, இதில் என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு எவ்வகையில் இது ஒரு உதவி செய்யக்கூடியதாக இருக்குங்கிறதுக்கு கடந்து போகலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் இருந்தா, எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாங்க? சகோதரர் என்ன சொல்லிட்டாருன்னா 3 கதாபாத்திரம். ஒன்று இதில் யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஏற்கனவே யார்ட்டையோ ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருந்த அடிமை 6 வருஷம் ஒருத்தர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருங்க, அடிமையாக இருக்கிறாரு. அவருடைய மன விருப்பத்தின்படியே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா சதா காலமும் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு கதாபாத்திரம் வெளில வராரு, அது யார் சொல்லி பார்க்குறோம்னா அடிமை. அதுக்கப்புறம் அந்த அடிமையை போய் மீட்டு எடுத்தார் இல்லைங்களா, ஒரு எஜமான் இல்லைங்களா, உண்மையிலேயே ஒரு நல்ல எஜமான் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு எஜமான் அடுத்த அந்த கதாபாத்திரம். இன்னொன்று யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இது எல்லாம் கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களை வைத்து சம்பவம் நடந்துச்சு எங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்போ நம்ம பார்த்த நியாய பிரமாணத்தில் எல்லா பிரமாணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா. அப்படின்னா என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு அடிமை இருந்தார், 6 வருஷம் வேலை பார்த்தாரு. 6 வருஷத்தினுடைய முடிவில் அவருக்கு விடுதலை கிடக்கக்கூடிய காலத்தில் மனப்பூர்வமாய் தன்னுடைய எஜமானனுக்காக தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. அப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா கதவு கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அவரை காதை குத்திடுறாங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்குறோம் அந்த கதவு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம், காது குத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை எப்படியாக மாறுதுனதுன்னா என்றென்றைக்குமே அடிமை இல்லைங்களா. அப்போது இந்த ஒரு விஷயம் இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆவிக்குரிய விஷயமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப எளிமையான சம்பவம் தான், நமக்கு இதில் யாருக்கும் புரியாமலாம் இருக்காது, 4 வசனம் தான். அப்போ இது எவ்வகையில் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு உதவ போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த அடிமை நல்லா கவனிச்சுக்கலாம், அந்த அடிமையினுடைய வாழ்க்கை எல்லாமே யாருக்கு தான், அந்த அடிமை எஜமான் எல்லாமே யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்தாருக்கு அல்ல, நமக்கு தான் இந்த ஒரு பாடம் இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இப்போ முதல்ல யாரை வெளியில் கொண்டு வரலாம், அடிமை இல்லைங்களா. இந்த அடிமை யாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருப்பார்? அடிமை நாம தான். சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இஸ்ரேல் தேசத்தில் இருந்த ஒரு அடிமை ஏற்கனவே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், கரெக்டுங்களா? நம்மளாம் செல்வந்தராக இருந்தோமா? ஏதோ ஒரு வகையில். நமக்கு பேரே என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா காணியாட்சிக்கு
புறம்பானவர்கள். நம்ம சொல்ல முடியுமா இந்த அடிமை அப்படின்னா? அப்போ இந்த அடிமை யாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கலாம் அப்படின்னா, செல்வந்தனாக இருந்து தேவனுடைய பேச்சை கேட்காம தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று போட்டவங்க அப்படின்னு நம்ம யாருக்கு தான் தோணும்? நமக்கு உடனே இஸ்ரேல் ஜனங்கள் தோணும். ஆனால் அப்படி அல்ல. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே 3 ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க. ஒரு ஐஸ்வர்யவான் யார் சொல்லி பார்க்குறோம்னா ஆதாம். ஆதாமுக்கு கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு தேவன் யாருக்காவது கொடுத்தாரா? உலகத்தில் யாருக்குமே கொடுக்கல. அதுக்கடுத்து ஒரு ஐஸ்வர்யவான்கள் யார் சொல்லி பார்க்குறோம்னா இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்வர்யவான்கள் யாருன்னா நம்ம இன்னைக்கு சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய சபை. ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய அடிமை ஏற்கனவே செல்வந்தனா இருந்திருக்கணும், பிற்காலத்தில் அடிமையாக இருக்கணும். அப்படின்னா யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஏற்கனவே வசனம் படித்தோம், இஸ்ரேல் தேசத்தில் தேவன் யாருமே என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழை பணக்காரன் வித்தியாசத்தில் என்ன பண்ணலைன்னா படைக்கல. ஆனால் எப்போ ஏழை ஆகுறாங்க அல்லது எப்போ அடிமை ஆகுறாங்கன்னா, தங்களுக்கு கொடுத்த விஷயத்திலிருந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல உண்மையிலே தெய்வீக திட்டத்தில் யார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற ஐஸ்வர்யவானாக வந்தாருன்னா ஆதாம். கரெக்டாக இல்லைங்களா? இவருக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்ம ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, பழுகி பெருகுங்க அப்படிங்கிற விஷயம். அந்த அளவுக்கு என்ன பண்ணாருன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். கரெக்டாக இல்லைங்களா? இது ஐஸ்வர்யமா இல்லைங்களா? அவருக்கு பெரிய ஐஸ்வர்யம், ஆண்டு கொள்றது, ராஜாவாக வாழ்றது. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கும்போது பழத்தை புசிக்கக்கூடிய நாளிலே என்னவாக மாறிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா என்ன ஆயிட்டாருங்க? ஒட்டுமொத்தமான தரித்திரராக ஆயிட்டார். இன்னும் சொல்ல போனால் எக்ஸாக்டாக அடிமை ஆயிட்டார், இல்லைங்களா? பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆயிட்டாரு. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஐஸ்வர்யவான் யாரை குடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதாமை குறிக்கும். அப்படி இல்லைன்னா ஆதாமிலிருந்து வந்த மனு குலத்தை என்ன பண்ணணும்னா குறிக்கும். கரெக்டாக இல்லைங்களா? கரெக்டாக இல்லைங்களா? வேற யாரையுமே என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. இப்படியாக ஆதாமினுடைய அந்த ஒட்டுமொத்த விஷயத்திலிருந்தும் உலக ஜனங்கள் மத்தியில் அப்படியே எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் எப்படி தான் இருக்காங்க? உலக ஜனங்கள் எல்லாருமே எப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம படிக்கிறோம் சங்கீதத்தில் 49ஆம் சங்கீதத்திலாம் படிக்கும் பொழுது, எவ்விதத்திலாவது தன் சகோதரனுக்கு மீட்கும் பொருளை என்ன பண்ண முடியாதுங்க, ஒருவராலும் கொடுக்க முடியாது. எல்லாருமே யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்க என்ன வாங்கினாங்கன்னா அடிமை ஆனவங்க தான். அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா முடியாது. ஏன்னா அவங்களுடைய மீட்பினுடைய விலைக்கிரயம் மிக அதிகம், இல்லைங்களா? எல்லாத்தையும் யார் இழந்துட்டாரு சொல்லி பார்க்குறோம்னா ஆதாம் மட்டும் இழக்கல, ஆதாமிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த சந்ததியும் அப்படியே இழந்து நம்ம படிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஒரு மனுஷனாலே என்ன வந்துச்சுங்க, பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல இப்படியாக என்ன வந்து சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்தபடியினால எல்லாருக்கும் என்ன வந்துச்சு சொல்லி பார்க்குறோம்னா மரணம். ஒரு அடிமைத்தனம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறதுக்கு இந்த அடிமை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஏபேத் அப்படிங்கிற ஒரு எபிரேய பதம். இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணியிருக்காருங்க, அடிமை. எதுக்கு அடிமை இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா மரணத்திற்கு அடிமை. கரெக்டாக இல்லைங்களா? மரணத்திலேருந்து யாராவது மீட்டுக்கொள்ள முடியுமா? அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அடிமையினுடைய நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. அப்போ இதே விஷயத்துக்குள்ளே தான் யார் வந்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம யார் வந்தோம்? நம்ம அழைக்கப்பட்ட நிலைமை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைலாம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும், மறந்துட்டா மட்டும்தான் இந்த பாடம் கிளியராக புரியும். இப்போ உலக ஜனங்கள் எந்த வகையில் வந்தாங்களோ அதே மாதிரி தான் யார் வந்திருக்கோம், நம்மளும் வந்திருக்கோம், இல்லைங்களா? நம்ம வரும்பொழுதே எப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா எப்படி இன்னைக்கு ஆதாமினுடைய சந்ததி ஒட்டுமொத்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம், இல்லைங்களா? ஒரு காலகட்டம் வரைக்கும். எப்போ அப்படின்னா கிறிஸ்துவ மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறத காட்டிலும் நம்ம இடத்துல வந்து சேர்றது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு கோயிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நமக்கு பாடம் எடுத்திருக்காங்க கிறிஸ்துவனுடைய சபை, இல்லைங்களா? மிஷினரிமார்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு கோயிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், அங்கே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க, அவங்க வழியில தான் நம்ம வந்தோம். அதுதான் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தினுடைய வழிபாடு, இந்த உலகத்தில் எவ்வளவு வழிபாடு இருக்கோ அத்தனை வழிபாடும் தெரிஞ்சவங்க தான் யாரும் சொல்லி பார்க்குறோம்னா நம்ம மீன்ஸ் ஒருவேளை நம்ம அப்பா அம்மா ஒருவேளை பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், அல்லது பேர் சபையில் இருந்திருக்கலாம், இல்லைங்களா? ஆனால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கானா? இல்லை, இல்லைங்களா? நிறைய பேர் எங்கிருந்தா வந்திருக்காங்கன்னா விக்கிரக ஆராதனையிலிருந்து, உலக வழிபாட்டிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேர் சபைக்கு போய் பேர் சபையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. அப்போது பார்க்கும் பொழுது அதை ஏற்கனவே நம்ம சொன்னோம், இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்னைக்கு ஆதாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தினால, அந்த தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை தேவனுடைய பேச்சை மீறி அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ, அன்னையிலிருந்து இவருக்கு எது ஆண்டு கொண்டதுன்னா ஒரு அடிமைத்தனம் ஆண்டு கொண்டது. அந்த அடிமைத்தனம் அப்படியே உலகத்துக்குள்ளே வந்தது. அந்த உலகத்தின் வழியாக தான் யாரும் பிரவேசித்து வந்திருக்கோம்னா நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரவேசித்து வந்திருக்கோம், இல்லைங்களா? இப்படியே உலகத்துக்குள்ளே நம்ம அடிமையாக இருக்கோம். யாரோ ஒருத்தட்ட நம்ம நியாயப்பிரமாணத்தில் பார்த்தது போல் யாரோ ஒருத்தட்ட அவர் என்ன பண்ணுவார்னா அடிமையாக இருப்பார். அடிமையாக இருக்கும் பொழுது இரக்கம் கொண்ட எஜமான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டெடுப்பாங்க, விலைக்கு வாங்குவாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எஜமான் என்ன பண்ணணும்னா கடந்து வரணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வச்சுக்கலாம், உலகத்துக்குள்ளே இருக்கோம். எப்படி இருக்கோம்? விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்தோம். அதாவது நம்முடைய மூதாதையர்கள் இருந்தாங்க, இல்லைங்களா? இப்போ யார் வரணும்னு சொல்லி பார்க்குறோம்னா அடிமையை சந்திக்க யார் வரணுங்க? எஜமானன் வரணும், இல்லைங்களா? அப்போ இந்த எஜமானன் வரணும்னா உண்மையிலே தெய்வீக திட்டத்தில் என்ன நடந்திருக்கணும்? எஜமானன் என்ன பண்ணியிருப்பாருங்க? ஒருத்தர் வருவார், இல்லைங்களா? அதான் நம்ம படிக்கிறோம், நமது காரியமாக யார் போவா? நம்ம ஒரு வேலை நினச்சிக்கிறோம், நம்ம பேர் சபையில் இருந்தோம், நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி பொருள்படுமா? அவருடைய ரேன்சம்னுடைய விஷயமே பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள்னா எல்லாத்துக்குமே அப்ளிகேபிள். ஆனால் அதனுடைய ஆழமான விஷயங்களை திருச்சபையார் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப அடிமைகளாக இருந்தோம். உலகத்தினுடைய எல்லா விஷய வழிபாடுகளுக்கும் இருக்கும் பொழுது இப்போ தேவன் பார்க்குறார். தேவன் பார்த்துட்டு இந்த அடிமைகளில் அப்படியே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நிறைய பேரை அப்படியே விட்டுறக்கூடாதுன்ட்டு அவங்கள மீட்டெடுக்கிறதுக்குன்னு ஒரு எஜமான தெய்வீக திட்டத்தில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறோம்னா அனுப்புகிறாரு. அதுதான் நம்ம படிக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த எஜமானன் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படிக்கலாம் சிஸ்டர். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அதான் பார்க்கும், தம்முடைய குமாரனை தேவன் என்ன பண்ணார்னா அனுப்பினார். யாருக்காக அனுப்பினார்? வேத மாணவர்களுக்காக அனுப்பினார். எடுத்துக்க முடியுமா? நம்ம படிக்கிற வசனம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இது பேர் சபையிலிருந்து நடக்கும்போது விசுவாசிக்கிற விஷயம் நடந்துச்சா, அல்லது வேதமானவருக்குள்ள அந்த ஒரு அமைப்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் நடந்துச்சா? நமக்கு எங்கே நடந்துச்சுங்க? பேர் சபையில் இருக்கும் பொழுதே நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும்னா உலக வழிபாடில் இருந்தோம், இல்லைங்களா? அப்பயே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கிறிஸ்துவ ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டோம், இல்லைங்களா? அப்போ எஜமானன் எங்கேயே சந்திக்க வர்றாருன்னா நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுதே கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமத்தின் மூலமாக தேவன் என்ன பண்ணுறாருங்க, தம்முடைய குமாரனை அனுப்பி என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு எஜமானனாக யார் அனுப்புகிறான்னு சொல்லி பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். கரெக்டுங்களா? இப்போ எப்படி அந்த ஒரு அடிமையை வேற ஒருத்தர் அடிமையாக இருந்தார், அந்த அடிமையை மீட்டெடுக்க ஒரு எஜமானனை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது போலவே தெய்வீக திட்டத்திலையும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா அடிமைகளாக யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க. எல்லாருமே அடிமைகள் தான். அந்த அடிமைகளில் ஒரு சிலரை மாத்திரம் மீட்டெடுப்பதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமத்தை மாத்திரம் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தெரியப்படுத்துகிறார். நம்ம தெரிஞ்சது ஒரே ஒரு பேர் தான், கிறிஸ்து தான், இல்லைங்களா? நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது வேற ஏதாவது நமக்கு பேர் தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர் நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் நமக்காக என்ன பண்ணுறாருன்னா பாவங்களை என்ன பண்ணுறாருங்க மன்னிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த நாமத்து மேலே விசுவாசம் கொண்டு நம்ம எதுக்குள்ளே வர்றோம்னு சொல்லி பார்க்குறோம்னா அழைக்கப்பட்ட நிலைமை, அதாவது பேர் சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா வர்றோம். எதுல இருந்துன்னா உலக வழிபாடுலேருந்து எங்கே வர்றோங்க? பேர் சபைக்குள்ளே வர்றோம், இல்லைங்களா? இதில் ரேர் கேஸு. பேர் சபைக்கே போகாமல் டைரெக்டாக இந்த சத்தியம் கேட்டு வந்தவங்களும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. அவங்களுக்கு பொருந்துமானா அவங்களுக்கும் இந்த ஒரு பிரமாணம் பொருந்தும். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமானனா
உண்மையிலேயே அவர் எஜமானன் தான் இல்லைங்களா? நம்ம படிக்கிறோம் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு, இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா படைக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனம் கூட படிக்கலாங்க சிஸ்டர். கொலைசியர் 1:16. கொலைசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ அவரை கொண்டும் அவருக்கு என்றும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ எஜமானன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த அடிமை யாரு அப்படின்னா ஒப்பந்தத்தின்படி அடிமையானவர். கரெக்டுங்களா? அது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை அடையாளப்படுத்துறதல்ல, மாற எங்கேயே அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பெயர் சபையில் இருந்தோம் இல்லைங்களா? உலக வழிபாட்டில் இருக்கும்போது அங்கே அடிமையாக இருந்தோம். கிறிஸ்துங்கிற நாமத்தினால விடுவிக்கப்பட்டு ஏதோ ஒரு அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா போகிறோம். இப்போ யார் எந்த நாமத்துக்கு நம்ம அடிமை தெரியுங்களா? பெயர் சபையில் இருக்கும் பொழுது எந்த நாமத்துக்கு அடிமை? கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு நம்ம அடிமையாக தானே இருந்தோம். கரெக்டாக இல்லைங்களா? உலகம் செய்கிற மாதிரி நம்ம பண்ணோமா? உலகத்தில் டிவி பார்க்குற மாதிரி சினிமா பார்க்க போகிற மாதிரி கிறிஸ்துவர்கள் போகிறாங்களா? இல்லை. அதையெல்லாம் விட்டு கிறிஸ்துங்கிற ஒரு பேர் மாத்திரம் தெரியும், அவர் நமக்காக ஜீவன் கொடுத்துருக்காருங்கிற ஒரு விஷயம் மாத்திரம் தெரியும். எப்படிலாம் ஜீவன் கொடுத்தாரு அப்படிலாம் என்ன பண்ணாதுங்க நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கிறிஸ்துங்கிற நாமத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோமா இல்லைங்களா? அடிமையாக இருந்தோம். எவ்வளவு காலம்னா அது அவங்களுடைய வாழ்க்கை. ஒருத்தர் பேசபையில் 10 வருஷம் இருந்திருப்பார், ஒருத்தர் 20 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்னா உலகத்திலிருந்து என்ன பண்ணிட்டாருங்க விடுதலையாக்கப்பட்டு எஜமானன் அவருடைய பேருக்கு மாத்திரம் இவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அடிமையாக இருக்காரு. அதான் பார்க்குறோம் ஒப்பந்தத்தின்படி என்னவா இருக்காருன்னா அடிமையாக இருக்கார். எவ்வளவு காலம்னா என்னென்னா ஆனால் இருப்பாங்க பெயர் சபையில் இருந்தோம் இல்லைங்களா? இப்படியே நம்ம இருக்கோம். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா அடிமையாக இருந்தோம். அதிலிருந்து பிடிக்கப்பட்டு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு மாத்திரம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அடிமையாக மாறிட்டோம் இல்லைங்களா? ஒரு எஜமானனுக்கு அடிமையாக நம்ம என்ன பண்ணோம்னா மாறிட்டோம். கரெக்டுங்களா? இப்போது இதிலிருந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? நம்ம பெயர் சபையில் இருந்தோம். பெயர் சபையில் இருக்கும் பொழுது நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஓமையில் 6 வருஷம் முடியும் போது எப்படி வேணாலும் என்ன பண்ணிடலாம், மாறி போகலாம். ஒரு ஒப்பந்தத்தின்படி அடிமை. அப்போது நம்ம பார்க்குறோம் அந்த அழைக்கப்பட்ட நிலைமை இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் பார்க்குறோம் அந்த எஜமானன் யாரை அடையாளப்படுத்துதுன்னா இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆவுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா ஹிஸ் மாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது லார்டு, அப்புறம் மாஸ்டரு. இது யாரை அடையாளப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த எஜமானுங்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த ஒரு நம்ம பார்த்த நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயத்தில் அப்படியே ஆவிக்குரிய விஷயத்தில் பொருத்தி பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடிமை யாரை அடையாளப்படுத்துகிறாங்க. யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமையனா இல்லை, எந்த நிலைமைன்னு சொல்லி பார்க்குறோம்னா அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த ஒப்பந்தத்தின்படி அடிமை அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா? எஜமானையும் பார்த்தாச்சு, அந்த அடிமையும் பார்த்தாச்சு. அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கக்கூடிய இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம், நமக்கு முன்னாடி இருந்த நிலைமை. கரெக்டுங்களா? இந்த விஷயத்தில் இன்னொரு கதாபாத்திரம் இருந்தாருங்க இல்லைங்களா? அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நியாயாதிபதி யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா படிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 11வது வசனம். 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். பார்த்தீங்கன்னா இது யாத்ராமம் புஸ்தகத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த பிரமாணம் வரக்கூடிய இடம் தான். அதில் நியாயாதிபதினு வரக்கூடிய வார்த்தைக்கு எதை கொடுத்துருக்குன்னா ஏலோகிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏலோகிம் யாரை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா? அவர் நியாயாதிபதி தான். எப்படின்னா 1000 வருஷத்துக்கு அவர் நியாயாதிபதி. மற்ற காலங்கள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம் யுகாயுகத்திலையும் யார் தான் நியாயாதிபதியாக இருக்க போறாருன்னா சகலத்தையும் யாருடைய பாதத்துக்கு கொடுக்க போறாருங்க. பாதத்தில் ஒப்படைச்சு பாதத்துக்கு கீழ்ப்பட்ட நிலைமையில் யார் இருக்க போறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார் தான் நியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தேவன் தான் என்ன பண்ணாங்கன்னா நியாயம் விசாரிச்சாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரமாணத்தில் வரக்கூடிய நியாயாதிபதி யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்போ நல்லா கவனிச்சு பார்க்கலாம், தெய்வீக திட்டம் ஒன்று இருக்கு. அந்த தெய்வீக திட்டத்தில் தேவன் இருக்கார். கரெக்டுங்களா? அதே போல அந்த தெய்வீக திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு எஜமான யார் இருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்திருக்கோம்னா, உலகத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது தேவன் அதை விரும்பாம தன்னுடைய குமாரனையே நமக்கு எஜமானா கொடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாருங்க, மீட்டெடுத்து ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து பேர்சபையில் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். இது வரைக்கும் என்ன பண்ணிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம எங்கே தான் இருந்தோம், நம்மளுடைய முன்னாடி வாழ்க்கை எங்கே தான் இருந்தோம்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்திலேருந்து விடுபட்டு எங்கே இருந்தோம்னா ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே என்ன பண்ணுறோம்னா இருக்கோம், இல்லைங்களா? இந்த கதாபாத்திரங்களை இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்கணும்? கதாபாத்திரம் பார்த்துட்டோம். இனி என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த கதாபாத்திரத்தை வைத்து நடந்த சம்பவங்களை என்ன பண்ணணும்னா பார்க்கணும், இல்லைங்களா? அப்போ அந்த சம்பவத்தில் முதல்ல நடந்த நிலைமை, ரெண்டாவது மூன்றாவதாக நடந்த விஷயம்னா இருக்கு, இல்லைங்களா? அப்போ இந்த சம்பவத்தில் ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை யாருக்கு அடிமையாக இருந்தாருன்னா, ஒரு எஜமானனுக்கு 6 வருஷம் என்னவா இருந்தாருன்னா அடிமையாக இருந்தார். அப்போ இந்த ஒரு விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த அடிமை ஏற்கனவே ஒருத்தட்ட அடிமையாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு எஜமான்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 6 வருடம் என்ன பண்ணுறாருன்னா அடிமையாக இருக்கார். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி உலகத்தில் அடிமையாக இருந்தோம். அப்புறம் கொஞ்ச காலங்கள் யார்கிட்ட அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துங்கிற ஒரு நாமத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணுறோம்னா அடிமையாக இருக்கோம். இப்படியே காலங்கள் போகும் பொழுது ஒரு மிக முக்கியமான விடுதலையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அதே பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் போகும்போது நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அடிமையாக இருந்தது போதும், இனிமே நீ உன் மன விருப்பத்தின்படி செயல்படலாம். மன விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய காரியம் வரும்போது இப்போ எஜமான் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிக உச்சிதமான பொருட்களை கொடுத்து என்ன பண்ணுறாருங்க, அனுப்பி விடுறார். அந்த ஒரு சூழ்நிலை வருது, இல்லைங்களா? இப்போ இது யாருக்குன்னா உண்மையான அடிமைக்கு தான் இந்த ஒரு விஷயம். ஏனோ தானோன்னு வாழ்ந்த அடிமைக்கு கொடுப்பாங்களா? இப்போ பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்பிலேயே நிறைய அடிமைகள் இருக்காங்க, இல்லைங்களா? பேர் இப்போ நம்ம பார்க்குறது தான். அதில் வந்து ஏனோ தானோ வாழக்கூடிய அடிமைகள்லாம் இருக்காங்க. எப்படி அப்படின்னா, கிறிஸ்துமஸுக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, எங்கே போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆலயத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி அடிமைகள் இருக்காங்க. ஆனால் அதே அமைப்புக்குள்ள அழைக்கப்பட்ட நிலைமையில் உண்மையான அடிமைகளும் இருக்காங்களா இல்லைங்களா? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினவங்களும் இருப்பாங்க, இல்லைங்களா? அவங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம். உண்மையிலேயே அந்த ஒரு அடிமையினுடைய விஷயத்தை யார் பார்க்குறாருன்னா எஜமான் பார்த்துட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய மிக உன்னதமான பொருளை என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் கொடுத்து, உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய விஷயங்களை தந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தர்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அந்த எஜமானன் நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த அடிமைக்கிட்ட கொண்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஆட்டு மந்தையிலையும் சரி என்னென்ன கொடுக்குறாருங்க, ஆலையிலும் சரி, அது போக வந்து பார்க்கும்போது களஞ்சியத்திலும் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து கொடுக்கக்கூடியவரா யார் இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா எஜமான். நல்லா கவனிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கே உலகத்திலிருந்து அழைக்கப்பட்ட பேர் சபைக்குள்ள வந்து இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எஜமானன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறார். நீ ரொம்ப நாளாக இப்படியே இருந்துக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை என்ன பண்ணுறேன் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ரைட் டைம் வரும் பொழுது என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அப்படியே பேர் சபையில் இருக்கக்கூடிய நமக்கு மிக உன்னதமான ஒரு பொருளை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அழைப்பாக கொடுக்குறார். வந்துச்சா இல்லைங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். தேவன்கிட்ட இருக்கக்கூடிய மிக விலை உயர்ந்த பொருள்னா எதை சொல்லலாம், அவருடைய குமாரன். கரெக்டுங்களா? அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் இது, இல்லைங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம அப்படியே டிராவலாகி வந்துக்கிட்டே இருந்தோம். உலகத்திலேருந்து பேர் சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரைட் டைம் வரும்போது எஜமான் முடிவு பண்ணுறார், உனக்கு ஒரு முக்கியமான தருணத்தை தர்றேன், என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட கொடுத்து உன்னை ஒரு முடிவெடுக்க பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது 6 வருஷம் முடியும் போது அங்கே எஜமான் என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம அந்த அழைக்கப்பட்டவர்கள் அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது சரியாக பார்க்குறார் தேவன், இந்த அடிமைகள் என்னவா இருப்பாங்கன்னா எனக்கு உத்தமர்களாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இப்போ எஜமான் மூலமாக அவங்க உன்னதமான உயர்ந்த பொருளாகிய சத்தியத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா இப்போது நம்மளை கேட்க வைக்கிறார். நம்ம கேட்டோமா இல்லைங்களா? நல்லா ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சகோதரர் மூலமாக அப்படி சொல்கிறத காட்டிலும் தேவனுடைய அழைப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு நோட்டீஸ் மூலமாகவோ அல்லது ஒரு ஜூம் மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக வந்து நம்மளை சந்திச்சா இல்லைங்களா? சந்திக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விஷயங்களை அப்படியே கற்றுக்கொள்கிறோம். எப்படி கற்றுக்கொள்கிறோம்? இதுதான் இருக்கிறதுலையே தேவன் இருக்கிறதுலையே மிக உன்னதமான பொருள், இல்லைங்களா? சத்தியத்தை எவ்வளோ கொடுத்து வாங்க முடியும்? அதுக்கு விலை இருக்கா? விலையே இல்லை.
அப்போ தன்னுடைய இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த பொருளாகிய ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த எஜமான் மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏதோ ஒரு கருவியை வைத்து நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நல்லா வாங்கிடுறோம். வாங்கி ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஒரு முடிவு வருதுன்னா, அந்த எல்லாத்தையும் நல்லா கவனித்து பார்த்தோம்னா அந்த ஒரு பிரமாணத்தில் எஜமானன் எல்லா விஷயத்தையும் தன் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார் இல்லையா அந்த அடிமைகிட்ட. கொடுக்கும்போது அந்த அடிமைக்கு என்ன வரும்? இப்படியே வாங்கிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லைங்களா? இவங்க ஞானஸ்தானம் எடுத்து சபையில் பெரிய ஓட்டம் ஓடிடுவாங்க அப்படின்னு என்ன நினச்சிருவாங்கன்னா, சகோதரன் நினச்சிட்டு கரெக்டாக வருவாங்க. ஒரு பாடம் கூட மிஸ் பண்ணாமல் வர்றவங்களாம் நல்லா பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? எல்லா பொக்கிஷத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க இல்லைங்களா? ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அதை வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இத்தனை காரியத்தையும் யார் கொடுத்துருக்கா? என்னுடைய எஜமானன் கொடுத்துருக்காரு, என்னை உண்மையிலேயே இவர் நேசிக்கிறாரு, எனக்கு எத்தனையோ பாதுகாப்பு கொடுத்துருக்காரு, எத்தனை விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காருங்க இந்த எஜமான் செஞ்சு என்னை வழிநடத்திருக்காரு. அதனால நான் எஜமானனை என்ன பண்ணுறேன்னா நேசிக்கிறேன்ட்டு வந்தவங்க தாங்க நம்ம எல்லாரும். கரெக்டாக இல்லைங்களா? அந்த நிலைமையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மனப்பூர்வமாய். நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த மனப்பூர்வமான ஒரு விஷயம் வரும் பொழுது அவர் யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நியாயாதிபதி 56 பாடம் 53 பாடம், ஒரு குறிப்பிட்ட பாடம் முடிஞ்ச உடனே ஜூமில் எல்லாத்தையும் பாடம்லாம் முடிஞ்சு கேட்டு வந்து உட்காந்துருக்கோம். அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடம். அப்படியே எங்கே வருவாங்க அப்படின்னா, பாடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா சொத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, அடிப்படை சத்தியம் தெரிஞ்சிருச்சு, தீர்க்க தரிசனம் தெரிஞ்சிருச்சு, நிழலும் பொருளும் தெரிஞ்சிருச்சு, ரேன்சம் தெரிஞ்சிருச்சு, நரகம் தெரிஞ்சிருச்சு, எல்லா பொக்கிஷத்தையும் கொடுத்த உடனே எஜமானன் மேலே வரக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமான அன்பா. என் ஆண்டவர் இவ்வளவு நாள் நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் இல்லைங்களா? இந்த அடிமையை நினச்சிருப்பாரா போகும்போது இந்த எஜமான் எனக்கு இதெல்லாம் கொடுப்பாருன்னு? நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். நம்மளும் அதே மாதிரி தான், நினச்சி கூட பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் இந்த அடிப்படை சத்தியங்களை கொடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும் பொழுது இப்போ ஒரு விஷயம் வரும், நான் கடைசி வரைக்கும் இருந்தால் எங்கே தான் இருக்கணும், உங்கள் கூடயே இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் வரும். அதுதான் நம்ம படிக்கலாம் சிஸ்டர். யாத்ராகமம் 21 அதிகாரம் 6 வசனம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையில். இப்போ எஜமான்கிட்ட அந்த முடிவு வரும் பொழுது இப்போ நம்ம எடுப்போம் ஒரு முடிவு மனப்பூர்வமாய். என்ன சொல்லுவார் அங்கே அடிமையை பார்க்கும்போது, நான் உங்களையும் நேசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன் நேசிக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய குடும்பம் அதெல்லாம் நான் தேடாமல் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் எங்கே கூட்டி வர்றாருன்னா நியாயாதிபதிட்ட. அப்படி கேட்பார், எஜமான் கேட்பார், நல்லா கவனிச்சுக்கப்பா, நீ கடைசி வரைக்கும் எனக்கு தான் அடிமையாக இருக்கணும். அந்த அடிமை என்ன சொல்லுவாருங்க, ஓகேன்னு தான் சொல்லியிருப்பார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அடிப்படை சத்தியம் முடிஞ்சவுடனே நம்மளை யாராவது வற்புறுத்தினாங்களா, வற்புறுத்தி வந்துட்டேன்றதை தெரியாதனமா அப்படின்னு யாராவது இருக்கமா? யாருமே இல்லை இல்லைங்களா? இப்போ எஜமானன்ட்ட கூட்டிகிட்டு போவாங்க, அதான் யாரும் சொல்லி பார்க்குறோம்னா நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ இந்த இத்தனை பாடங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பாடத்தை யார் கொடுத்ததுன்னா ஏதோ ஒரு கருவி கொடுத்துச்சு. அந்த கருவியை இயக்குனது யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயக்கி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஞானஸ்தானம், அதாவது ஒரு முடிவு எடுத்தாச்சு. என்ன முடிவுனா, இவர் என்றென்றைக்குமே எனக்கு அடிமையாக இருக்குன்னு விரும்புகிறார், நான் என்ன பண்ணலாம் தேவனே அப்படின்னு. இப்போ எஜமான் எங்கே கூட்டி போவார் அப்படின்னா நேர தேவனத்தில் கூட்டி போவார். அதான் பார்க்குறோம், அது தேவனை பற்றி, அதாவது தேவனை பற்றக்கூடிய நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாக இருக்குது. நேர கூட்டிகிட்டு போயிட்டு நியாயாதிபதி வசமாக என்ன பண்ணிடுவார்னா, இப்போ வச்சதுக்கப்புறம் இப்போ நியாயாதிபதி கேட்பாரு, இந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா, உன்னுடைய எஜமானனுக்கு தகுந்த மாதிரி நீ வாழ முடியுமா இல்லைங்களா? இப்படி எல்லாம் நம்மள்கிட்ட படத்துலேயே என்ன பண்ணிடுவாங்க, கேட்டு முடிச்சுட்டு தான் எது கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஞானஸ்தானம் இல்லைங்களா? படிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 14 அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 14 அதிகாரம் 30 வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்ப இது மேல உள்ள வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா, ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் எப்போ அப்படின்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே நம்ம சத்தியம்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துக்காகவும் தேவனுக்காகவும் வாழப்போகிற வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் தேவன் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய சித்தம் செய்ய நீங்கள் வர்றீங்களா அப்படின்னா செல்லும் செலவை நீங்கள் என்ன பண்ணணும்,
கணக்கு பார்க்கணும். அங்கே நியாயாதிபதி கேட்டிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாருன்னா, எப்பா உன்னுடைய எஜமான நம்பி போகிற, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு சகிப்பியா? கண்டிப்பாக மனப்பூர்வமாய் வாழக்கூடிய அந்த அடிமை என்ன சொல்லிப்பாருன்னா, நான் என்ன பண்ணுறேன், சகிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா சொல்லியிருப்பார். அதே மாதிரி யாருடைய வாழ்க்கையிலும் இங்கே நிறைவேறி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதான் அந்த மனப்பூர்வமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம அந்த பிரமாணத்தில் எடுத்து படித்து பார்த்தோம்னா அது ப்ராமிஸ் அல்லது டிக்ளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. ரைட், இப்போ மனப்பூர்வமாக என்ன பண்ணிட்டாருங்க எஜமான்கிட்ட, நம்மளும் சொல்லிட்டோமா இல்லைங்களா? நம்ம சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஞானஸ்தானமே கொடுத்தாங்க. எங்கே வச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த பிரமாணத்தில் இவர் அந்த எஜமானுடைய சதா காலமும் அடிமைங்கிறத எங்கே வச்சு ஊர்ஜிதப்படுத்தினாங்கன்னா, அந்த நியாயாதிபதி என்ன பண்ணாருங்க, நீ வா உன்னுடைய எஜமான் வீட்டுக்கு என்ன பண்ணுற, கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு சொல்லி பார்க்குறோம்னா என்ன பண்ணாருங்க, கதவுகிட்ட வச்சு இது பண்ணார். அதே மாதிரி வந்து பார்க்கும் பொழுது நமக்கும் கதவு இருக்கு. என்ன கதவுனா அதான் படிக்கிறோம், அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் என்ன பண்ணுறது இல்லைங்க, பிதாவின் இடத்துல வர்றதில்ல, நேர எஜமான்ட்ட மறுபடியும் எஜமான்ட்டே வருது. இவரை வந்து யாரோட வசமாகவே ஒப்படைக்கிறேன், உங்கள் வசமாகவே ஒப்படைக்கிறேன். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கபடி இப்போ நல்லா கவனிக்கிறோம். அவர் சொன்னார் இல்லைங்களா, இந்த காது குத்தக்கூடிய விஷயத்தில் நல்லா தீர்க்கமாக முடிவெடுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே என்னவா முடிவெடுத்து வந்திருக்கோம்னா, இயேசு கிறிஸ்துக்காகவும் தேவனுக்காகவும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோம். இப்போ ஒன்ஸ் காது குத்திட்டாங்கன்னு வைங்க, இந்த பிரமாணத்தின்படி என்ன நடக்கும், என்றென்றைக்குமே இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ நமக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து இல்லாமல் தேவன்கிட்ட போகவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா அங்கே மாதிரியே நமக்கும் என்ன பண்ணுச்சுங்க, அங்கே காது குத்துறதுங்கிறது ஒரு விஷயத்தை அடையாளம் பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருந்துச்சு. அது நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னு வைங்க, காது குத்துறது எது அடையாளப்படுத்துது, இப்போது ஞான ஸ்நானம். கரெக்டுங்களா? இப்போ எங்கே வந்துட்டோம்னா, இப்போ உலகத்திலிருந்து பேர் சபையிலேருந்து அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இப்போ என்ன வந்துட்டோம்னா அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த பிரமாணத்தில் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா காது குத்தக்கூடிய நிலைமை. இப்போ நமக்கு எல்லாம் காது குத்திட்டாங்களா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விஷயத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ நமக்கு எல்லாருக்குமே என்ன குத்தியாச்சு, எனக்கு காது குத்தலைன்னு என்ன பண்ண முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அப்போது உண்மையிலேயே நம்ம பார்க்குறோம், உலகத்தில் உள்ளவங்க பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? நமக்கு யாருக்காவது ஃபங்க்ஷன் பண்ணாமல் வச்சாங்களா நம்மளுடைய சகோதரர்கள்? உண்மையிலேயே பெரிய ஃபங்க்ஷன் எழுதுறீங்களா? நமக்கு நடந்த ஞானஸ்தானம் தாங்க. அது யாருடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படுதுன்னா தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படுது. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக பரலோகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் யாருக்காவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உலகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க. அப்படின்னா அது உண்மையிலே நமக்கு ஒரு விசேஷம்தான் நம்மளுடைய ஞானஸ்தானம். அது வந்து அண்ட சராசரமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளுங்க. அன்னைக்கு தேவனே நம்மளை உற்று நோக்குறாருன்னு வைங்களேன். நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவர் தேவனுக்கே ரொம்ப விருப்பமான விஷயமா இருக்குங்கிற பட்சத்தில் அன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம், எல்லா அண்ட சராசரமும் அன்னைக்கு சந்தோஷப்படும். அந்த அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய ஞானஸ்தானம் அவ்வளோதான் தெரியும். ஆனால் நல்லா நிதானித்து பார்த்தோம்னா அவர்கிட்ட அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்த சத்தம் போல தான், இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய சித்தம் செய்கிறதுக்காக வந்திருக்காரு. அன்னையிலிருந்து தாங்க நமக்கு விசேஷித்த விஷயங்கள்லாம் திறக்கப்படுது இல்லைங்களா? அன்றையும் வானம் திறக்கப்பட்டு ஒரு புறாவை போல என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது போல நமக்கும் பாருங்க, அன்றைக்கு தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுது. தேவனுடைய அறிவு அன்னையிலிருந்து தான் ரொம்ப வெளிச்சத்துக்கு நமக்கு வரக்கூடியதாக இருக்கு. அடிப்படை முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா பிரமாணத்தில் நடக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு காதில் ஒட்ட போட்டாங்க, குத்திட்டாங்க, அடிமையை குத்திட்டாங்கன்னா எல்லாரும் பார்க்கும் பொழுது இப்போ என்ன தெரியும், இவருக்கு ஏற்கனவே என்ன இல்லை, காதில் குத்தலை, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, குத்திட்டாங்க, பெருசாக தெரியும் இல்லைங்களா? ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டை ரொம்ப பெருசாக போட்டிருக்கணும், அது எல்லாருக்குமே அடையாளமாக தெரிகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா போட்டிருக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம வைக்கிறோம், நீங்கள் சாமியல்னு ஒருத்தர் இருக்கார், அதாவது நம்ம தீர்க்கதரிசி சாமியலை விட்டுருங்க, நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம். யூதர்கள் மத்தியில் சாமியல்னு ஒரு எஜமான் இருக்காருன்னு வைங்க. அவர் ஏதோ ஒரு அடிமையை என்ன பண்ணியிருக்காருங்க, மீட்டெடுத்துட்டாரு.
அப்படி காது குத்திட்டாங்கன்னு வைங்களேன், அவருக்கு பார்க்குறவங்களுக்குலாம் என்ன தெரியும்? இவர் யாருடைய அடிமைன்னு தெரியும்? சாமியலினுடைய அடிமை. சாமியலினுடைய அடிமை. இவருடைய பேர் தெரியுமா? பேர் தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னு வைங்க, இப்போ அடிமையாக போனவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவருடைய பேரை சொல்லுவாங்கன்னா இவர் மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இல்லை. ஆனால் தெரியறதெல்லாம் என்ன தெரியும்னா, இவர் சாமியலினுடைய அடிமை, சாமியலினுடைய அடிமை, இல்லைங்களா? நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா நம்ம யாருக்கு அடிமை ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஆண்டவராகிய, இதுக்கு முன்னாடி அடிமை தான், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், அதுக்கப்புறம் கிறிஸ்துங்கிற ஒரு நாமத்துக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் இந்த இடத்துக்கு வரும் பொழுது உண்மையிலேயே பார்க்கும் பொழுது யாருக்கு 100% அடிமையாயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படிக்கலாம் சிஸ்டர் வசனம். கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி தெரியும்? இவர் கிறிஸ்துவினுடைய அடிமை, இவர் கிறிஸ்துவினுடைய அடிமை. போறாரு பாரு, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. கிறிஸ்துவினுடைய அடிமை போறாரு, இவர்தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா தெரியணும். கரெக்டா இல்லைங்களா? அதான அடிமையினுடைய விஷயம், இல்லைங்களா? அப்போ பார்க்கிறோம், அவரு அடிமை தான். இனி எப்படி அடிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சதா காலமும் அடிமை. காதுல ஓட்ட தெரியும், இவர் இன்னாரினுடைய அடிமை அப்படிங்கிறது தெல்ல தெளிவா என்ன பண்ணணும்னா தெரியணும். அப்போ நம்மளுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே யாரை குறித்ததாக இருக்கணும், அல்லது யார் மாதிரியே இருக்கணும், அல்லது யாரை போலவே இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போலவே இருக்கணும். ஒரு முறை கேட்டார், ஒருத்தர் கேட்டார், அவருக்கு ரொம்ப நெருங்கினவர் கேட்டார், இல்லைங்களா? போறதுதான் போறீங்க, யாரை காமிச்சிட்டு போங்க? பிதாவை காமிச்சிட்டு இவ்வளவு காலம் இருந்து அதை கூடவா தெரியல அப்படின்னு கேட்டார், இல்லைங்களா? என்னை காண்கிறவன் அது போலவே அவரும் எப்படி அவருடைய தலையானவருக்கு கீழ்ப்பட்டு அவரை வெளிப்படுத்தினாரோ, இல்லைங்களா? அது போலவே இங்கும் நாம் யாரை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோம்னா நம்முடைய எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கும். அதான் நம்ம வசனம் படிக்கிறோம். படிக்கலாங்க சிஸ்டர். யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பாருங்க, யார் ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனா அவருக்கு கீழே உள்ள ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியுங்க? ஊழியம் செய்ய முடியும், இல்லைங்களா? நம்ம ஊழியம் பண்றதுக்காக வந்திருக்கோம். யாருக்கு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஊழியம் நம்ம பண்றோம்? கரெக்டுங்களா? அப்படின்னா நம்ம சகோதரர்களுக்கு செய்யறது யாருக்கு செய்யறது போல, இந்த சிறியவர் ஒருவருக்கு செய்யறது யாருக்கே செய்யறது போல எனக்கே செய்யறது போல. அது மட்டும் இல்லை, நான் எங்கே அதாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் யாரை பின்பற்ற கடவன்னா அவரை பின்பற்ற கடவன். அப்போ நல்லா கவனிச்சு படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரோடு கூட போகிறவங்க தான் யாருன்னா 144,000 பேர். அப்படின்னா இன்னைக்கு நம்ம போகும் பொழுது நமக்கு முன்பாக கிறிஸ்துவினுடைய கட்டளைகள், நமக்கு கொடுத்த அன்பின் பிரமாணங்கள் நமக்கு முன்னாடி வருதா? அதான் படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், அவர் எங்கே போனாரெல்லாம் அவருடைய கற்பனை கட்டளைகள் நமக்கு முன்னாடி போகணும். அதுக்கு பின்னாடி யார் போகணும்னா அந்த புது சிருஷ்டி போகணும். அதான் படிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கேனோ அங்கே யார் இருப்பாங்கன்னா என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை என்ன பண்ணுவார்னா கனப்படுத்துவார். அதான் விஷயம் பார்க்குறோம். ஒரு அடிமைக்கே உரித்த ஒரு விஷயம். தனக்கான தன்னுடைய ஒரு சுயாதீனத்தை எந்த இடத்துலையுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா வைக்க மாட்டாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு நிலைமையில இப்போ எல்லாருமே நம்ம கடந்து வந்துட்டோம். நிறைய பேர் நம்ம கடந்து வந்து இப்போ அதில் என்றென்றைக்கும் அடிமையான நிலைமையில எத்தனை பேர் எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறது தெரியல, இல்லைங்களா? ஒருத்தருக்கு 5 வருஷமா இருக்கலாம் ஞானஸ்தானம் எடுத்து, இல்லைங்களா? 5 வருஷமா அவங்க என்றென்றைக்கும் அடிமையான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 10 வருஷமா இருக்காங்க. ஆனால் வருஷங்களாக இருக்கிறது விஷயம் கிடையாது, எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமாக இருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவார் சொல்லி பார்க்குறோம்னா கனப்படுத்துவார். கரெக்டுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே ஒரு அடிமைக்கு காது குத்தியாச்சுன்னா அவர் எவ்வளவு நாள் அடிமை? காலம் ஃபுல்லா. யாருக்கு அடிமை? யாருக்கு அவர் ஒப்பந்தம் படுறாரோ, எந்த எஜமானனுக்கு ஒப்பந்தம் படுறாரோ அவருக்கு தான் அடிமை, இல்லைங்களா? ஆனால் அந்த எஜமானனுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு, நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இஸ்ரேல் தேசத்தில் சாமியல்னு ஒரு எஜமானன் இருக்காரு.
அந்த எஜமானனுக்கு ஒருத்தர் அடிமைப்பட்டிருக்காருன்னு வைங்க, அடிமைப்பட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், வேற எசேக்கியல்னு ஒரு எஜமான் இருப்பார், அவர்கிட்ட போய் வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தருக்கு தான் அவர் என்ன பண்ண முடியுங்க, அவர் அடிமையாக இருக்க முடியும். அதே போல தான் நம்மளும் இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமையாக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா ஆக்கப்பட்டிருக்கோம். ஆக்கப்பட்டுட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பாருங்க, எந்த ஊழியக்காரனும் எந்த ஒரு அடிமையும் எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் அல்லது கிறிஸ்துவும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஆனால் இன்னொரு எஜமான் நமக்கு இருக்கிறதுன்னு தெரியும் இல்லைங்களா. இன்னொரு எஜமான் யார் சொல்லி பார்க்குறோம்னா இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு எஜமான், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கமா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அப்படி ஆகும் பொழுது நம்ம என்னத்தை மீறுறோம், எதை மீறுறவங்களா இருக்கோம் சரிங்களா. ஒருத்தர் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாதுங்க, பிரமாணத்தில் பார்க்கும்போது ஊழியம் செய்ய முடியுமா? ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். ஒருவேளை அப்படி 2 பேருக்கு அவர் ஊழியம் செய்கிறாருன்னா எதை மீறாரு? அடிமைக்கு இருக்கக்கூடிய பிரமாணத்தை என்ன பண்றாருன்னா மீறுகிறார். மீறும் பட்சத்தில் நியாயாதிபதி ஒரு சில தண்டனைகள் வச்சிருப்பாரா, வச்சிருக்க மாட்டாரா? நிச்சயம் வச்சிருப்பார் இல்லைங்களா. அதே போல தான் இங்கேயும் அடிமையாக அடையாளப்படுத்தப்பட்ட நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தா இருக்கணும். படிக்கலாம் சிஸ்டர். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பாருங்க, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஊழியம் செய்ய கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இப்பதாங்க நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம நிலைமை என்ன இன்னைக்கு. இப்போ நம்ம யாரை சிநேகித்து யாரை பகைக்கிறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் நாமே என்ன பண்ணணும்னா நிதானிக்கும். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவை சிநேகித்து அல்லது தேவனை சிநேகித்து இன்னைக்கு சாத்தானை பகைக்கிறோமா, உலக காரியங்களை பகைக்கிறோமா, மாம்சத்தை பகைக்கிறோமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு இப்போ தெரியணும். ஏன்னா நம்ம மனப்பூர்வமாக தான் சொல்லியிருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், இவருக்கு சதா காலமும் ஒருத்தருக்கே அடிமையாக இருக்கோம். கிறிஸ்து என்னும் புருஷனுக்கே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா கற்புள்ள கன்னிகைகளாக ஒப்படைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வேற ஒருத்தருக்கு ஊழியம் செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க, காதில் போடக்கூடிய ஓட்டை இருக்கு இல்லைங்களா, ஓட்டை, அந்த ஓட்டையும் அந்த இப்போ உதாரணத்துக்கு காதே குத்துறான்னு உலக பிரகாரமா அந்த காதுக்குள்ளே ஓட்டை சின்னதாகவும் வச்சிருக்கக்கூடிய தோடு பெருசுதாக இருந்தால் என்ன ஆகாதுங்க, ஒத்தே போகாது. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கும் நம்ம போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் மாறா போகிறதுக்கு என்ன இருக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படி போகும்போது நம்ம உடன்படிக்கையை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நம்ம எதற்காக நம்ம உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கோம், இந்த ஒரு விஷயத்துக்குள்ள தேவன் ஏன் ஒட்டுமொத்த உலகத்தில் இல்லாதவங்களுக்கும் நமக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படியாக ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு விலக்கி காட்டியிருக்காரு. ஏற்கனவே நம்ம அடிமைகள் தான் உலகத்திலிருந்து தேவன் ஒரு விசேஷ விதமாக ஒன்று பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. இப்போ மீண்டுமா அவருடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கும் போது நம்ம எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அங்கே நல்லா கவனிச்சோம்னா அந்த அடிமை சொன்னார், உங்களையும் நான் என்ன பண்ணுவேன், நேசிப்பேன், உங்கள் குடும்பத்தாரை. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ நடக்கும் தெரியுங்களா, இந்த 2 விஷயத்தை மாறும்போது. ஒன்று உங்களை அப்படிங்கிறது நம்மளுடைய எஜமானன். 2வது பார்க்கும் பொழுது அவருடைய அந்த எஜமானனுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த எஜமானனுக்கு இங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய குடும்பம் எதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏற்கனவே இந்த ஒரு அழைப்புகள் இருக்கக்கூடிய விசுவாச வீட்டார், அந்த வீட்டாரையும் நேசித்து தான் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. அப்படி வந்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா, அதான் நம்ம படிக்கிறோம். ஒருவனை பகைத்து ஒருவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியம் வரும். 2 பேருமே நான் நேசிச்சுட்டு போறேன்னு நடக்குமா? 2 பேருமே நான் நேசிச்சுட்டே போறேன்னா என்ன பண்ணாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நடக்காது. இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் முடிவு பார்க்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும், பகைச்சே ஆகணும். ஒன்று யாரை பகைக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை பகைக்கணும், இல்லைன்னா யாரை பகைக்கணும். 2 ஆப்ஷன்லாம் தேவன் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்கல. 2 எஜமானனுக்கு வேலை செய்கிறதுக்கு அங்கே பிரமாணத்தையும் என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம்னா இடமே இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படியே பார்க்கும் பொழுது நம்ம சில நேரங்களில் எதை மறந்துடுறோம் அப்படின்னா நம்ம எஜமானனையே மறந்துடுறோம். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம எல்லாருமே எப்படி தான் இருக்கோம், ஒழுகிற பாத்திரமா இருக்கும். யாருமே இங்கே என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். பர்ஃபெக்ட்லாம் இல்லை, பரிபூரணத்தை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒழுகக்கூடிய ஓட்டை பாத்திரங்களாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படியே விட்டுற முடியுமானா அல்ல. நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை என்ன ஆயிடுதுன்னா
நம்ம எஜமானனையே மறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. நம்ம படிக்கலாம் சிஸ்டர் வசனம், ஏசாயா 1:3. ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். பாருங்க, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் என்ன பண்ணுங்க, அறியும். ஆனா இஸ்ரவேல் அப்படியே எடுத்தோம்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம எவ்வளவு நேரங்களில் நம்மளுடைய எஜமானனை நம்ம மறந்துடுறோம். கரெக்டா இல்லைங்களா? அப்படி மறக்கும்போது தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காரியம் நடக்குது. உண்மையிலேயே ஒருத்தர் உடன்படிக்கை பண்ண நிமித்தமா அப்படியே போய்கிட்டு இருந்தாருன்னா சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் சில நேரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எஜமானனை மறக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதாவது இந்த உலகத்தில் கிறிஸ்துவா நம்ம வாழக்கூடிய விஷயங்கள்லையும் நம்ம தவறக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா வருது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இந்த ஒரு பிரமாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப எச்சரிப்பாக இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளை பற்றி எழுதும் பொழுது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி புத்தக சுருளில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நம்மளை குறித்தும் எழுதும்போது நம்மளை எப்படியெல்லாம் தேவன் எழுதியிருக்காருன்னா ராஜாக்கள்னு எழுதியிருக்காரு, ஆசாரியர்கள்னு எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் கிறிஸ்துவினுடைய அடிமைன்னு எழுதியிருக்காரா இல்லைங்களா? புத்தக சுருளில் யாரை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குன்னா தேவனுடைய ஊழியக்காரனாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. நம்மளை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, எழுதப்பட்டிருக்கு. எப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா நம்மளும் யாருக்கு அடிமையாக இருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு அடிமையாக. அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம படிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்ம பிரமாணத்தில் பார்த்தோம், என்னைக்கு இவர் ஒரு காது குத்து விஷயம் நடந்துச்சோ அன்னையிலிருந்து இவருக்கு சொந்தமானவரா? இல்லவே இல்லை. எஜமானு கழுத்தை வெட்டி போட்டாலுமே யாருக்கு சொந்தமானவருங்க? அவர் எஜமானனுக்கு சொந்தமானவர். அதே போல தான் நம்முடைய உடன்படிக்கையில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்போ நம்முடையவர்கள் அல்ல, நம்ம வேற யாருக்கோ தான் இருக்கோம். அது எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடிமைகளாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம இன்னொரு வசனத்தில் படிக்கும் பொழுது படிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நல்லா கவனிச்சோம்னா இப்போ நம்ம பாண்டேஜ், அதாவது ஒரு ஒப்பந்தத்தின்படி உடைமையெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ நம்ம சதா காலமும் அடிமை. கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஒப்பந்தத்தின்படி அடிமை. இப்போ நம்ம எப்படி அடிமைனா சதா காலமும் அடிமை. ஆனால் அந்த அடிமைத்தனத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதா விஷயம். எஜமானனுக்கே பயன்படுத்துகிறோமா அல்லது பார்க்கும் பொழுது இப்போ நம்ம படிக்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் 2 விஷயம் இருக்கு. 2ஆம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறதுல அடிமைகளாக இருந்தோம்னா தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா அதுக்கே நம்மளை என்ன பண்ணிடுவாருங்க, விட்டுருவார். நீ இதே பண்ணிகிட்டே இருக்கப்பா, நீ என்ன பண்ணிடு, இது உன் சுயாதீனத்தின்படி என்ன பண்ணது ஆக கடவுதுன்னு என்ன பண்ணிடுவாருன்னா விட்டுருவார். நிறைய நேரங்களில் அவருடைய கிருபையும் கொடுத்து எச்சரிப்பையும் கொடுத்து நம்ம கொடுப்பாரு. ஆனால் எதுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிய நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னா அடிமைகளாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம விஷயம். அப்போ நல்லா கவனிக்கிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கோம், சதா காலமும் அடிமைகளாக இருக்கிறோம்னு சொல்லி வந்த நம்ம மத்தியில் இப்போது நம்ம எந்த இதுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கோங்களா நிதானித்து பார்க்க வேண்டியங்களா இருக்கும். ஒருவேளை நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம அடிமைகளாக இருக்கணும். யாருக்கு அடிமைகளாக இருக்கணும், எதுக்கு அடிமையாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். மரணத்துக்கு ஏதுவான அடிமையா அல்லது கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான அடிமைகளா அப்படிங்கிறது தேவன் யாருடைய கையிலே கொடுக்குறாருன்னா நம்ம கையிலே கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு வேலைக்காரனாக இருந்தாருன்னா அல்லது ஒரு அடிமையாக இருந்தாருன்னா
அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கணும் சிஸ்டர். 123 சங்கீதம் 2 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், ஒரு வேலைக்காரருடைய நிலைமை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு அடிமையினுடைய நிலைமை எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, சதா காலமும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி பார்க்குறவங்களாகவே என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்கள விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணிடுறோம்னா போகும்பொழுது தான் நம்ம உடன்படிக்கைக்கே ஒரு கேள்வி வருகிறது கூட நம்ம இந்த ஒரு பிரமாணத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இதை ஒரு பிரமாணமாக பார்த்தோம்னா ஒரு பிரமாணம் தான். ஆனால் நம்மளுடைய உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது நாம நிதானிக்கும் போது நமக்கு ஒரு எச்சரிப்பாக தான் இருக்கு, இல்லைங்களா? எப்பவுமே சதா காலமும் நம்ம யாருக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்டோமோ அந்த நோக்கமும் அந்த ஒரு விஷயமும் நிறைவேறாத போது நம்மளுடைய ஓட்டத்துக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு தடை வந்திருக்குங்கிறத நம்ம இந்த ஒரு பாடத்தின் மூலமாக உணரக்கூடியவங்களாக இருக்கணும். ஒருவேளை நம்ம இதை ஒரு கேஷுவலாக சாதாரண ஒரு பாடம் தான், இது ஒரு எளிமையான பாடம் தான். ஒரு கேஷுவலாக நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா அது நம்மளுடைய அழைப்பிலிருந்தே வெளியே கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆகி விடுவோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு பிரமாணம் நம்ம பாடத்தை முடிக்கலாம். இந்த ஒரு பிரமாணம் நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அடிமையின் பிரமாணம். அந்த அடிமையின் பிரமாணத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு அடிமைக்கு நடக்கக்கூடிய சம்பவம். அந்த அடிமை ஏற்கனவே ஒரு இடத்துல அடிமையாக இருப்பார். அந்த அடிமையை மீட்டுக்கொள்ள ஒரு எஜமானன் போய் என்ன பண்ணுவார்னா அந்த அடிமையை மீட்டுக்கொண்டு அவருக்கு உண்டான விலைக்கிரயம் கொடுத்து வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 6 வருடம் அந்த அடிமையினுடைய வீட்டில், அதாவது எஜமானுடைய வீட்டில் இருக்கணும். 6 வருடம் முடியும் பொழுது அவருக்கு ஒரு விடுதலை வருகிறது. அந்த விடுதலையில் மனப்பூர்வமாக அவர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் கொடுத்து அவருக்கு தேவையான விஷயத்தையும் அந்த எஜமானன் கொடுக்குறார். அந்த அடிமை போகாத பட்சத்தில் நான் எஜமானன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது சதா காலமும் இருக்கக்கூடிய விஷயத்தில் அங்கே ஒரு காது குத்தி ஒரு உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வருது. அது ஆவிக்குரிய செயலாகிய நமக்கு எவ்விதத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுது நம்மளும் உலகத்தில் ஒரு நாள் ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு அடிமைகளாக இருந்தோம். அதிலிருந்து தேவன் என்ன பண்ணாருன்னா வேற ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம அதாவது அழைக்கப்பட்ட நிலைமைக்கு வந்த உலகத்தில் இருந்து. அப்படி இருந்தும் தேவன் நம்மளை அப்படியே விடாமல் எப்படி அந்த அடிமைக்கு நடந்தது போலவே தேவன் நமக்கும் உச்சிதமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இந்த ஒரு காரியத்தில் கொண்டு வந்து நாமளும் அந்த ஒரு உடன்படிக்கையை செய்து நியாயாதிபதி முன்பாக அந்த உடன்படிக்கையை செய்து சதா காலமும் என்னுடைய ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று உடன்படிக்கை செய்த விஷயத்தை கூட நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு பிரமாணம் அடையாளப்படுத்துகிறது. இப்போ நம்ம சதா காலமும் அடிமைகளாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கமா அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கேள்விக்குறியாக கூட இந்த ஒரு பாடத்தில் வைத்து நம்ம முடிக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்களை அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.